on what is the word of God all about. நீர் பேசும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வார்த்தை தான்ப்பா எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேணும். பேசுகிற தேவன் எங்கள் நடுவிலே பேசும். உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தை 2021 ஆண்டில இந்த வார்த்தையை நான் பேசினேன். இன்றைக்கு புதுசா எதையுமே தயார் பண்ண முடியல, ஏன்னா நானே பழசா தான் இருக்கிறேன் இன்னைக்கு. அதனால இன்றைக்கு புதுசா ஒண்ணுமே இல்லை, பழச ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் அது நிச்சயமாய் பொருந்தும் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டுக்குள்ள போவோம். எலியாவின் சால்வை எதை குறிக்கிறது? ரெண்டு பேர் லேட்டா தான் சொல்றீங்க, கொஞ்சம் அப்படியே கண்ணு மாதிரி வரணும். எலியாவின் சால்வை எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. சரி, அந்த அபிஷேகம் இருந்த ஒரு காலம், ஊழியர்கள் மத்தியில் ஒரு காலத்தில் அபிஷேகம் நிரம்பி வழிந்தது. ஆனால் அதே தேவ ஜனங்கள் மத்தியில there was a season when they went dry. What do I mean by they went dry? தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை, நிரப்பப்பட்ட வாழ்க்கை இல்ல, அது ஒரு வெறுமையான வாழ்க்கை. அது ஒரு what do I say, desert, வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திர வாழ்க்கையை தேவனுடைய ஜனங்கள் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை அடிப்படையாய் கொண்டு நாம் நியாயாதிகளின் புஸ்தகத்துக்குள் நாம் கடந்து போகிறோம். We are going to turn our attention to the book of Judges, and I want you to listen carefully because I'm going to give you 3 points at the end of this story. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன், so that you will be able to think, you'll be able to reflect. Do I or am I doing what God calls me to do? Amen. யோசுவாவின் காலங்களில் பார்க்கும்போது, யோசுவாவின் காலங்களுக்கு பின்பு கர்த்தர் நியாயாதிபதிகளை உருவாக்கினார். ரைட்டுங்களா? He appointed judges after the time of Joshua. ஏன் நியாயாதிபதிகளின் காலங்கள் என்று சொல்லும்போது, அந்த நியாயாதிபதிகள் தான் தேசத்தை ராஜா இல்லாத ஒரு இடங்களில், ஒரு காலங்களில் அவர்களை நடத்தினார்கள். ஜனங்கள் ராஜாக்கள் இல்லாத காலகட்டத்தில் நியாயாதிபதிகளால் நடத்தப்பட்டவர்கள். இது யாருடைய காலம் என்று சொன்னால், this was a time of Samson and Gideon. சாம்சனை குறித்து தெரியுமா? சிம்சோனை குறித்து தெரியுமா? அவன் வல்லமை உள்ளவன். கிதியோனை குறித்து தெரியுமா? இருக்கிற பலத்தோடு போ என்று கர்த்தர் அனுப்பினவர். ஆனால் இந்த காலங்களில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை மாதிரி எல்லாமே ஒரு காலத்துல எப்படி போயிட்டு இருந்துச்சு? நல்லா தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன ஆகும்? காடியில பெட்ரோல் இருக்காது. எந்த காடி? எங்க காடியை தான் பேசுறேன். பெட்ரோல் இல்லாம போயிடும். என்ன அப்ப 17-18க்கு பார்க்கும்போது காடியில என்ன இல்லையா? பெட்ரோல் இல்லையா? பார்க்கலாமா? 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாப்போம். யாராச்சும் படிக்க பாப்போம். எப்ராயிம் மலைதேசமாகிய மீகா எனும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றாள். Okay, போதும். Let me give you a glimpse of what I am going to talk about. நான் தான் சொன்னேன்ல பெட்ரோல் இல்லாத ஒரு காலம்னு. பெட்ரோல் இல்லாத காலம் என்று சொல்லும் பொழுது, அந்த நாட்களில் மனிதர்கள் தேவனுடைய பாதையில் நடக்கவில்லை. They were very stagnant because there was filthiness, there was sin, there was immoral activities going on during that time. But you know what's the best part? The best part was everything was so wrong, but people said it was okay. அவர்களுடைய காலங்களில் எல்லாமே அழிவுக்கு நேராய், அசுத்தத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. தேவன் பாவம் என்று பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் அதை பார்த்துட்டு இட்ஸ் ஓகேன்னு சொன்னார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு கதாநாயகன் ஒருவன் இருக்கிறான். யார் அந்த கதாநாயகன்? பேர் என்ன? மீகா என்ற அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தேவனை போல யார் உண்டோ? Who is like God? அதுதான் அவனுடைய பேருடைய அர்த்தம். மைக்கா means who is like God. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் வாழ்க்கைக்கும் அவனுடைய பேருக்கும் என்னது சம்பந்தமே இருக்காது. ஏனென்றால் இவன் ஒரு திருட்டு பையன். பாத்தீங்கன்னா 1வது வசனத்தை பார்க்கும் போது அவங்க அம்மா பணக்காரி. அவங்க அம்மா பேர் போடல, அவங்க அம்மா பெரிய பணக்காரி. பணக்காரியில பெரிய பணக்காரி. ஏனென்றால்
அவள் வைத்திருந்த 1100 வெள்ளிக்காசுகள், கரெக்ட் தானே நான் சொல்றது? 1100 வெள்ளிக்காசுகளை ஒருவன் திருடி விட்டான். திருட்டு பயல்கள் மத்தியில அந்த தாய் என்ன செஞ்சிட்டா, வீட்டுல பணத்தை வச்சிருந்தா வெளியே இருந்து திருட வந்துருவானோ என்று சொல்லி போலீஸ்க்கு கூப்பிடல. என்ன செஞ்சிட்டா, நீ எப்படி இருந்தாலும் அவ சபிச்ச சாபம் அவனுக்கு ஒரு வயரை காக்க வச்சிருச்சு. என்னடா அம்மா இப்படி எல்லாம் சபிக்கிறாளே அப்படின்னு. பழைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா அங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? சாபம்லாம் ஐயோ காது கொடுத்து கேட்க முடியாது. இப்ப காது கொடுத்து, அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீ பேச பேச அப்படின்னு அவ்வளவு மோசமா பேசுவாங்க நம்ம அம்மா அப்பாங்க. ஆனால் அவளுடைய சாபம் அவளுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்தது. யாருக்கு? மீகாவுக்கு ஒரு பயம். என்னடா என் அம்மா இப்படி சபிக்கிறாளே என்று சொல்லி நேரா வந்து அம்மா கிட்ட சரணடைஞ்சிட்டான். என்ன சொல்லிட்டான்? அம்மா அம்மா நீ 1100 பொண்ணுக்கு வெள்ளிக்காசு வச்சிருந்த தானே? ஆமா நான் வச்சிருந்தேன். அது காணா போயிடுச்சு தானே? ஆமா நான் தான் திருடுனேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். Now let's talk about that 1100 silver coins. 1100 வெள்ளிக்காசுகள். அது அந்த நாட்களில் எதற்கு ஒப்புத்தரமா கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது அந்த நாட்களில் 10 வெள்ளிக்காசுகள் ஒரு வருஷத்துடைய சம்பளமா. 10 silver coins was 1 year's wages. Now she was carrying 1100 silver coins, which is equal to 110 years of salary. Now, is that a lot of money? It's a lot of. இன்னைக்கு 1000 வெள்ளின்னு சொன்னா எங்க தப்பத்துது நமக்கு, ரைட்டுங்களா இல்லையா? 1100 வெள்ளிக்காசுகளை காணா ஆக்கிட்டு இப்ப அவன் சொல்றான், அம்மா நான் தான்மா திருடிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 3வது வசனத்தை பார்ப்போம். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். நல்லா கவனிங்க, திரும்பி கொடுத்துட்டான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். ஆங்கிலத்தில் படிங்க, இன்னும் நல்லா இருக்கும். When he returned the 1100 shekels of silver to his mother, she said, I solemnly consecrate my silver to the Lord for my son to make a carved image and a cast idol. I will give it back to you. Now we are looking at the times of Moses, right? மோசேயின் நியாயப்பிரமாணங்களின் காலங்களில் வாழுகிறோம். இப்ப அம்மாவுக்கும் மகளுக்கும் நடக்கிற ஒரு காரியமா இன்டர்னல் அஃபேர்ஸ் தான் இது. ஃபேமிலி ப்ராப்ளம். ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்தாலும் it is not a family problem, it's a law problem right now, because we were lawfully living during Moses law. மோசேயின் நியாயப்பிரமாண காலங்களில் வாழுகிறபடியினால் இப்ப அம்மா ஒரு காரியத்தை செய்திருக்கணும். ஆனா அம்மா என்ன செஞ்சிட்டா, மகனே நீ உண்மையா வந்துட்டியப்பா, இப்ப அந்த 1100 வெள்ளிக்காசை நான் என்ன செய்ய போறேன்னா, நான் பேங்குக்குள்ள போட போறதில்ல. என்ன சொல்றா, நான் ஒரு வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வர்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணுவேன். அது நீ எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண பத்தியா 1100 வெள்ளிக்காசு, அதை வச்சு நான் இந்த விக்கிரகத்தை உண்டு பண்றேன் என்று சொல்லுகிறார். பார்க்க தப்பா இல்லையா? இல்லையே, தப்பா இருக்க கூடாது. ஏன்னா என்னமோ அவ பொறுப்பா ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதை போலவே இருக்கிறது. பாத்தீங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னு? அவள் தெய்வத்துக்கு பணத்தை கொடுக்கிறான். எடுத்துக்கொண்ட காசை சரிப்பா நீ திருப்பி கொடுத்துட்டிய, நான் திருப்பி அந்த தெய்வத்துக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்துக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நேரம் இல்ல பார்க்க, லேவியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க எழுதிங்க. லேவியர் 6ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, is there was there? Okay, let's see. வாங்க விறுவிறுன்னு பாப்போம். தமிழ்ல மட்டும் படிப்போம், நேரம் இல்ல. பின்னும் கர்த்தர் மோசேயை அப்புறம் அடுத்து ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து, whoever can see it in English, just see it in English. தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாப்பட்ட அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாக பறித்துக் கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமல் போனதை கண்டறிந்ததும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யாணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில்
அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியினால் தான் பலாத்காரமாய் பறித்துக் கொண்டதையும் இப்ப திருடு வருது இடுக்கண் செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் அப்புறம் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அப்புறம் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 ஒரு பங்கு அதிகமாக கூட்டி கேபிட்டல் வேற அப்புறம் வேற இன்ட்ரெஸ்ட் வேற 5 பங்கு வேற அதை தான் குற்ற நிவாரண பலியாக இடும் நாளில் அதை அவனுக்குரியதை கொடுத்து விட்டு அப்புறம் தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி ஆசாரியத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. புரியுதா என்ன சொல்றோன்னு? இப்ப ஒருத்தன் திருடிட்டான், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் இப்ப பலியை செலுத்துவதற்காக எங்க போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். ஆசாரியர்கிட்ட சொல்லணும், ஐயா நான் திருடிட்டேன், எங்க அம்மாட்ட 1100 வெள்ளிக்காசு, ஏன்னா சொல்லணும். ஆசாரியன் அப்புறம் தான் கால்குலேட் பண்ணுவான், அங்க ஒரு கால்குலேட்டர் வச்சிருப்பான். 1100 வெள்ளிக்காசா, டப் 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 டப், ஓகே இதான், இதை நீ உன்னுடைய அம்மாவுக்கு நீ கொடுத்தணும், ஏன்னா அவன்கிட்ட தான் திருடிட்ட, 5 மடங்கு நீ திருப்பி கொடுத்தணும். அப்புறம் அதற்கு ஏற்ற ஒரு பலி ஆட்டை நீ கொண்டு வரணும். ஆட்டை கொண்டு வந்து அங்க என்ன செய்யணும்? வெட்டணும். அங்க வெட்டினதுக்கு அப்புறம் ஆசாரியன் உனக்காக ஜெபிப்பான், கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பான். இத அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு தேசத்தில் அதுதான் சட்டத்திட்டம். It was the rule of the land, it was the law of the land, and they were supposed to comply. Was that complied? No. They were never complied. அவர் சொல்றா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்படிதான் வசனம் போட்டிருக்கு, 2வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. திருட்டு பயல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அதாவது பார்க்கும்போது அம்மாக்காரி செஞ்சது நியாயமாய் தெரிகிறது. ஆனால் எந்த இடத்துல நியாயமாய் காணப்படுகிற ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில அது விக்கிர ஆராதனையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் 10 கட்டளைகளில் 2வது கட்டளை என்ன கட்டளைன்னு சொன்னான்? உனக்கு முன்பா எந்த சொரூபமும் எந்த விக்கிரமும் வைத்து விடக்கூடாது என்று வசனம் சொல்லுது. இப்ப அவர்கள் செய்தது சரியாய் தவறா? தவறு. ஆனால் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? சரியாய் இருக்கிறது. சரி, அம்மா என்ன சொன்னா பாப்பமே. 5வது வசனம் என்ன சொல்லுது? மீகா சுவாமிக்கு ஒரு அறை விட்டு நியமித்து. இல்ல, 4வது பாப்பமே. அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்புறம் அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து நல்லா கவனிங்க, தட்டாம் கையிலே கொடுத்தார். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. ஓகே, போதும். அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, let's go back there. And so after he returned the silver to his mother, okay, she took how much? 200 shekels of. Okay, let me ask you again, how much did she say she want to give it to God? 1100 silver coins. Now look at how much she is giving to the silversmith. 200 shekels of silver, and she uses that to make an idol. And where was the idol kept? Mika உடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. Go back to 5 verse 5. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அப்புறம் அவன் ஒரு ஏபோத்தையும் ஒரு ஏபோத் சுரூபங்களையும் ஒரு சுரூபம் உண்டு பண்ணி குமாரனில் ஒரு பிரதிஷ்டை பண்ணினான். தன் குமாரனில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். எவனுக்கு ஆசாரியனானா? மகன் தகப்பனுக்கு பெண்ணமா? Now this man Micah had a shrine. You know what's the meaning of shrine? It's a place where they keep the idols. And he made an airport and some household gods and installed one of his sons to be his priest. சரிதானே? பார்க்க சரியா தானே இருக்கு? ஏன் சரியா இல்ல சொல்லுங்க பாப்பா. Come, let's talk. ஏன் சரியா இல்ல? சொரூபத்தை வைக்க கூடாது. ஓகே, உருவாக்கிட்டான். அப்புறம் அப்பா வந்து மகனை ஆசாரியன் ஆக்கிட்டான். பார்க்க சரியா தானே இருக்கு? இதுல ஒரு மாபெரிய காரியம் என்னன்னு பாப்போம். We'll stop for a while. அதாவது everything looks perfect as if they've done the right thing. Now let me table to you what went wrong. Listen to me carefully. 10 கட்டளைகள் 2வது கட்டளை என்ன செய்யக்கூடாது? உனக்கு முன்பாக ஒரு விக்கிரம் வைக்க கூடாது. வச்சிருக்கிறானா? வச்சிருக்கிறான். அப்புறம் அவன் ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணினான். ஏபோத் என்றால் என்ன தெரியுமா? அது அவர்கள் அணிந்து கொள்ளுகிற ஒரு ஆசாரியன் போடக்கூடிய ஒரு காரியம்.
அதை அவன் மறுபடியும் உண்டாக்குகிறான், விக்கிரகங்களை உண்டாக்குகிறான் என்று பார்க்கிறோம். இந்த விக்கிரகங்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்கிற விக்கிரகங்கள் அல்ல, அந்நிய காரியங்களை கேட்கக்கூடிய விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறான். அதுக்கப்புறம் தம்முடைய குமாரனை என்ன செய்யறான்? ஆசாரியனாய் நியமிக்கிறான். வேற என்ன செஞ்சான்? அம்மா கிட்ட திருடுனான். வேற என்ன செஞ்சான்? அதாவது அன்றைக்கு உள்ள காலங்களில் ஷீலோ என்று சொல்லுகிற இடத்தில் தான் அவர்கள் தேவனை போய் நமஸ்கரிக்கணும். இப்ப இவன் தம்முடைய வீட்டிலேயே என்ன செஞ்சிட்டான்? ஒரு சின்ன ஒரு சபைய உண்டு பண்ணிட்டான். இதுல இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. ஆசாரியர்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வரணும்? எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்திலிருந்து வரணும். இவன் லேவியன் கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? What appears to be right turns out to be so wrong. எது பார்க்க சரியா இருக்கிறதோ அது தவறா இருக்கிறது. ஆசாரியன் தான், அதாவது லேவியன் தான் ஆசாரியனாய் இருக்க முடியும். அப்ப இந்த குடும்பத்தின் நடுவில் என்ன காணப்படுகிறது என்பதை பார்க்கலாமா? 6வது வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்ல. நல்லா கேளுங்க. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? In those days Israel had no king, everyone did as they saw fit. Goodness. அதாவது ஒரு சரியான ஒரு காரியம் நடக்கிறதை போல தோன்றுகிறது, ஆனால் ஆழத்தில் பார்க்கும்போது ஒன்று கூட சரியே இல்லை. What appears to be right turns out to be so wrong. இதுதான் நடக்குதுன்னு பார்த்தா இல்ல. பார்ப்போமா? 7வது வசனம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கி இருந்தார். அந்த மனுஷன் எங்கே ஆகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தார். ஓகே, போதும். இப்ப என்ன நடக்குது நேரம் இல்ல, நம்ம பாத்துருவோமா? What happens here? இப்ப மீகாவுடைய வீடு வந்து பிஐல இருக்கு. பிஐ என்னது? பென் ஐலண்ட் எக்ஸ்பிரஸ்வேல இருக்கு. ஏன்னு சொன்னா பென் ஐலண்ட் எக்ஸ்பிரஸ்வே இஸ் தி மோஸ்ட் யூஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே இன் சிங்கப்பூர். எப்படி போனாலும் பிஐல தான் போகணும். ஆனா இப்ப என்னன்னா மீகாவுடைய வீடு பிஐல தான் இருக்கு. போற வர்றவன் எல்லாமே மீகா வீட்டை தாண்டி தான் போகணும். இப்ப என்னன்னு பார்ப்போம். இப்ப ஒருத்த வரான். அவன் யாரு தெரியுமா? லேவியன். லேவியன் யார் ஆசாரியனாக முடியும்? அப்ப அவன் மீகா தம்முடைய மகனை நியமித்தான். அவன் லேவியன் கிடையாது, தவறு. இப்ப என்ன நடக்குது? ஒருவன் தாண்டி வருகிறான், அவன் வீட்டை தாண்டி வருகிறான், அவன் லேவியன். இப்ப மீகா ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? எங்கே இருந்து பா வரேன்றாரு. எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றார். எங்கேயாச்சும் போய் தங்க போறேன்றாரு. ஓகே, அப்புறம் அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரம் அப்புறம் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்புறம் அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனத்தில் இருக்க சம்மதித்தான். 11 தானே? அப்புறம் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரனில் ஒருவனை போல் இருந்தான். அப்புறம் அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் ஆசாரியனாகி மீகாவின் வீட்டிலே இருந்தான். அப்புறம் 13 என்ன சொல்லுது? அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். And Micah said, now I know. Meaning he didn't know then. Now he says, now I know that the Lord, எந்த வார்த்தை பாத்தீங்களா? That the Lord will be good to me since this Levite has become my priest. What's happening? இந்த லேவியன் யார் என்று பார்க்கும்போது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவன் மோசேயுடைய பேரன். மோசே யாரு? லேவியன்.
தேவனுடைய நண்பன். அவனுடைய மகனுக்கு பிறந்தவன் தான் இவன் பேர் கெர்ஷோம் என்று சொல்லுகிறார்கள். அதை நாம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க போய் பார்க்கலாம். இன்னொரு காரியம், இந்த மகன் எங்க இருந்து வரானா? பெத்லெஹேம்ல இருந்து வருகிறான் என்று சொல்லுகிறான். கரெக்ட்டுங்களா? ஆனால் இதோ யோசுவா 21வது அதிகாரத்துல பார்க்கும்போது நேரம் இல்ல, லேவியர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட 48 பட்டணங்கள் இருக்கிறது. There were 48 cities that Joshua had put aside for the Levites to stay. And what is the irony is Bethlehem is not part of the 48 cities. பெத்லெஹேம் என்று சொல்லுகிற அந்த பட்டணம் அந்த 48 பட்டணங்களில் லேவியர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் இல்ல. அப்ப இவன் அங்கு என்ன செய்கிறான்? என்ன சொன்னா, the system is spoiled. என்ன சிஸ்டம்? அந்த லேவியர்களுக்கு மட்டும்தான் 12 கோத்திரங்கள்ல ஒரே ஒரு கோத்திரத்துக்கு கர்த்தர் பலனை கொடுக்கவில்லை. யார் என்று சொன்னா லேவியர்கள். மத்த 11 கோத்திரங்களுக்கும் the 11 tribes were given portions for them to have. நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எதுல? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல 11 கோத்திரத்துக்கு கொடுத்துட்டாரு எல்லாத்தையும். ஒரே ஒரு கோத்திரத்துக்கு கொடுக்கல. யாரு? லேவியர்கள். ஏன் என்று சொன்னா there was a system. என்ன சிஸ்டம்? அவர்கள் பலி கொடுப்பார்கள், தகன பலி கொடுப்பார்கள், எல்லா பலிகளையும் கொண்டு வந்து இவர்கள் லேவியர்கள் வயித்தை எப்படி கழுவி கொள்வார்கள் என்று சொன்னா, ஜனங்கள் அவர்களிடத்துல வந்து கொடுக்கிறதை தேவனுக்கு பலியாய் கொடுத்த பின்பு இவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் தேவனுடைய சிஸ்டம். ஆனால் ஜனங்கள் தான் கண் போன போக்கில, கால் போன போக்கில, மனம் போன போக்கில போயிட்டாங்களே. so system is broken down. கர்த்தர் நியமிக்கப்பட்ட அந்த ஒழுங்குமுறை என்ன ஆகிவிட்டது? செயல்படவில்லை. அப்ப லேவியர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்ய முடியும்? சாப்பாடுக்கு என்ன செய்யணும்? முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் அலைஞ்சு திரிகிறான். எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா என்று அலைந்து திரிகிறவர்களில் தான் இவன். இப்ப இந்த மகன் என்ன சொல்லுகிறான்? இந்த மகன், அப்பா நீ வா, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், நான் உனக்கு எல்லாமே கொடுக்கிறேன், எனக்கு நீ ஆசாரியனா இரு என்று சொல்லுகிறான். 13வது வசனத்துல பார்க்கும்போது மீகா இப்ப சந்தோஷப்படுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் இப்ப என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, எப்படி எனக்கு தான் கர்த்தர் ஒரு ஆசாரியனை கொடுத்துட்டாரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு அடிமட்டமாய் அவன் பாவம் செய்கிறான் என்பது அவனுக்கு நம்மை போலதானே. கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்லி இப்படிதான் வாழணும்னு சொல்லி வச்சிருவாரு. நம்மளும் இரவு பகலும் அதே வார்த்தையை தான் கத்திக்கிட்டு இருக்கோம். என்ன இந்தா இதன்படி வாழு, இதன்படி வாழு. நம்ம வாழ்றோமா? வாழ்றோம் பாஸ்டர். சில காரியங்களை வாழ்றோம், சில காரியங்களில் தலையை கீழே போட்டுறோம் பாஸ்டர். அதுக்கு அர்த்தம் என்ன? என்னால முடியல பாஸ்டர் அப்படின்னும். அந்த காலங்களிலே அப்படித்தானே நடந்துச்சு. இந்த காலங்களில் நடக்காதா? ஏனென்றால் அந்த காலங்களில் அவர்களுக்கு ராஜா இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவா இருப்பார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை நலமாய்த்தான் போகிட்டு இருக்கு. எந்தெந்த வாழ்க்கையில ராஜா என்று சொல்லுகிற இயேசு உங்கள் வாழ்க்கையில இல்லையோ அந்த வாழ்க்கை கோளாறு தான். தனிப்பட்ட வாழ்க்கையில தான் இப்படி இருக்குன்னு சொன்னா கோத்திரங்களின் மத்தியிலும் வாழ்க்கை நாளி போய் கிடந்துச்சு. திருப்புமா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தான் கோத்திரம் அவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு, இந்தாப்பா அப்படி பயன்படுத்திக்கோ அப்படின்னு. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னா, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. திருப்பிக் கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். விறுவிறுன்னு சீக்கிரம். Judges 1:34. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விட்டாமல் மலை தேசத்தில் போகும்படி நெருக்கினார்கள். The Amorites confined the Danites to the hill country, not allowing them to come down into the plain. பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு யாரை கொடுத்தார் தெரியுமா? யாருடைய இடத்தை கொடுத்தார்னா அமோரியர்களுடைய இடத்தை கொடுத்துட்டாரு. நீ போய் அவர்கள் என்ன செய்யணும்? அவர்களை கொன்று போட்டு அவங்களுடைய இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறாரு. அவர்களை கொன்று போடுவது எளிதான காரியம். It is easy to kill them because the Lord was with the Danites. ஆனால் இவர்களோ பயந்து கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேற ஒரு பிளான் பில போகிறாங்க. பிளான் பி என்ன சொல்லுது?
பிளான் பியை பார்க்கும்போது அவர்கள் 5 வீரர்களை வேறு ஒரு இடத்தை என்ன செய்யறதுக்கு உளவு பார்க்குவதற்காக அவர்களை அனுப்புகிறார்கள். 5வது வசனம் 18:5. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா? இல்ல, அதுக்கு முன்பாய் வாங்களேன் கொஞ்சம். 18:1க்கு போவோமா? அந்நாட்களிலே இல்ல 2க்கு போங்களேன். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகள் நல்லா கவனிங்க இருக்கிற சேராவிலும் எஸ்தோவிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். பாருங்க என்ன நடக்குதுன்னா, நான் தான் சொன்னேனே மீகாவோட வீடு எங்க இருக்கு? பிஐல நடுவுல இருக்கு. ஏன்னா இப்ப தான் கோத்திரத்தார் வராங்க. எங்க? லேஸ் என்று சொல்லுகிற ஒரு ஊரை தாக்குவதற்கு வராங்க. அவங்க யாரை விட தாண்டி வரணுமா? மீகா விட தான் தாண்டி வரணும். மீகா விட தாண்டி வரும்போது அந்த ஆசாரியன் அந்த வாலிபன் ஏதோ சத்தமா பேசியிருப்பான் போல. சத்தமாய் பேசும்போது அவர்கள் அவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட குரலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உள்ள போய் பார்க்கும் போது, ஐயா நீயா இங்க என்ன செய்கிறாய் என்று கேட்கும் போது அவன் என்ன சொல்லுகிறான் அவர்களிடத்துல? அதற்கு அவன் இன்னபடி எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருத்தினான், சம்பளம் கொடுத்துட்டான், அவனுக்கு ஆசாரியன் ஆனேன் என்றான். ஆசாரியன் ஆனேன் என்று சொல்லிட்டான். பாருங்க, இவர்கள் செய்கிறதே ஃப்ராடு தனம். யாரு? மீகா செய்கிறது தப்பான ஒரு காரியம். இப்ப இவனை, இந்த ஆசாரியனை அவனுக்கு ஆசாரியனாய் நியமித்து விட்டான். இப்ப தான் கோத்திரம் 5 பேர் வரான். ஐயா இங்க என்னமா செய்யற? நான் இங்கதான் ஆசாரியனா இருக்கிறேன். ஓ அப்படியா, சரி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், கேட்கலாமா? கேளியா அப்படின்னு சொல்லும் போது 5வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். ஐயா இப்ப இவன் என்ன பண்றானா, தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் கோத்திரத்துக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு. அந்த இடத்தை சுதந்திரிக்காம நீ இன்னொரு பட்டணத்தை போய் தாக்கி அவர்களுடைய பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நீ கடந்து போய் உளவு பார்க்க போகிற. உளவு பார்க்கிற வேலையில ஒரு ஆசாரியனை பார்த்துட்டு அந்த ஆசாரியனை திருட்டுத்தனம் பண்றான். அந்த ஆசாரியனை கர்த்தருக்கு பயப்படாம வாழ்றான். அவனிடத்துல போயிட்டு என்ன சொல்லுகிறான்னா, எங்களுடைய பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கொஞ்சம் கேட்டு சொல்ல பாடுறான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா நீங்க சேர்ந்து தவறியா, ஆண்டவர் தான் உனக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு, நீ போயா, திருப்பி போ, ஆண்டவர்கிட்ட கீழே ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு தான் இவன் சொல்லி இருக்கணும். ஆனா இவன் தான் ஒழுங்கு இல்லையே. 6வது வசனம், அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள். எப்படி? சமாதானத்தோட போங்க, உங்க பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். உங்களுடைய பிரயாணம் கர்த்தர் அப்ரூவ் பண்ணிட்டாரியா, நீ போ, எல்லாமே வாய்க்கும் என்று யார் சொல்றா? புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னு? ஐயா எதை கர்த்தர் அருவருப்பு வேண்டாம் கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் செய்துவிட்டு நல்லா தானே இருக்கின்றான். இட்ஸ் ஓகேவா அப்படின்னு இவர்கள் சொல்லிட்டார்கள். இவன் சொல்றான், நீ போப்பா, நீ போய் தாக்கு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார் கூட இருக்கிறாரா? உன்னுடைய திட்டத்துல கர்த்தர் இருக்கிறார், உன்னுடைய போக்கில வரத்துல கர்த்தர் இருக்கிறார். நீ போய் தாக்கக்கூடிய, நீ போய் அநியாயமா ஒருத்தனை கொல்ல போறல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போப்பா என்று சொல்லி இவன் வாழ்த்தி அவர்களை அனுப்புகிறான். ஏற்கனவே நான் சொன்னதை போல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டாங்க. இவர்கள் அப்படியாய் செய்யவில்லை. 7வது வசனம், அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்களை சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்தில் அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு சேராவிலும் எஸ்தோவிலும் இருக்கிற தங்கள் சகோதரத்திற்கு திரும்பி வந்து என்ன சொல்றான்? அவர்கள் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்கும்போது
அதற்கு அவர்கள் எழும்புங்கள், எழும்புங்க, அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், வாங்க, அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாய் இருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா, அப்புறம் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக வசதியாய் இராதேயுங்கள். இப்ப என்ன நடக்குதுன்னா, அவன் போய் சொல்றான், அந்த ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு ராணுவ பலனும் இல்ல, அவங்களுக்கு உதவி செய்ய பக்கத்துல யாருமே இல்ல, போவோம், பார்க்குவோம், அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது கூட அவங்களுக்கு தப்பா தெரியல. இதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்குது. 11வது வசனம். அப்பொழுது சோராவிலும் எஸ்தோவிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர், 600 பேர் ஆயுதபாணிகளாய் புறப்பட்டு போய், now 600 men of the Danites, what did they do? They were armed for battle. அப்புறம் யூதாவில் உள்ள கீரியாத் மீரிலே பாளையம் இறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்னப்படும். அது கீரியாத்தின் மீரின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்பிராயீம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது நாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர், அந்த 5 பேர் இருந்தாலும் அந்த உளவு பார்க்க வந்தானே, அவங்கள்ட்ட அந்த 600 பேர்கிட்ட ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்றான்? தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில், இந்த வீட்டுல ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் எல்லாமே பேக்கேஜா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஓகே. அப்புறம் அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபன் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடக்குது? மறுபடியுமாக 600 பேரு அந்த லேஷ் பட்டணத்தை தாக்குவதற்கு திருப்பியும் எது வழியா போறாங்க? பிஐ வழியா போறாங்க. பிஐ வழியா போய் யார பாக்குறாங்க? மறுபடியுமாய் மீகா வீட்டை பாக்குறாங்க. இப்ப யார பாக்குறாங்க? மீகா வீட்டுல இருக்கிற ஆசாரியனை பாக்குறாங்க. ஆசாரியன்ட்ட பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள். சொல்லல, செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரத்தார் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியன் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து, அந்த 5 பேர் உள்ள போறான். வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எடுத்துட்டான். அப்புறம் அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டார். இப்ப ஆசாரியன் சொல்றான், ஏன்பா என் வீட்டுல வந்து திருடுறேன்? அப்புறம் அதற்கு அவர்கள், நீ பேசாதே, வாயை மூடிக்கோ, எங்களோட வந்து என்னோட வா, எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இரு. நீ ஒரே ஒருவன் வீட்டிற்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அதாவது அவன்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்கறான். நீ மீகா வீட்டுல ஒரு ஆசாரியனா இருக்கிறியா, இல்லனா எங்களுடைய தான் கோத்திரத்துக்கு நீ ஆசாரியனா இருக்கிறாயா என்று வந்து கேட்கிறான். இப்ப பாருங்க, அந்த இடத்துல இந்த 600 பேரை கூட்டிட்டு கொண்டு வந்த அந்த 5 பேர் உள்ள வந்து என்ன செய்யறான்? இருக்கிற விக்கிரகங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்போது நல்லவனை போல வந்து அந்த ஆசாரியன் கேட்கிறான், ஐயா நீ ஏன்பா இந்த மாதிரி காரியத்தை செய்யற, ஏன் திருடுறேன்னு கேட்கும் போது அவன் சொல்றான், ஒண்ணு நீ வாயை முடிக்கும், இல்லன்னா உன்னை நான் கொண்டு போட்டுருவேன். நீ இப்ப என்ன செய்யற? மீகா வீட்டுல நீ ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தான் நீ ஆசாரியன். நீ ஏன் கூட வந்துட்டனா ஃபுல் பேக்கேஜ் இருக்கு. ஏன் தான் கோத்திரம் 600 பேரு, நாங்க மட்டும் 600 பேரு, தான் கோத்திரம் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். நீ எனக்கு வந்து நீ என்ன செய்? ஆசாரியனா இரு. போனானா போலையா? பாத்துருவோமா? அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதயமிட்டு ஏபோத்தையும் சுரூபங்களையும் எடுத்துக்கொண்டு வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அதாவது இப்ப நீங்களும் திருடாதீங்க, நானே எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு என்ன செய்யறான்? ஜனங்களுக்குள்ள போயிட்டான். அப்புறம் என்ன? அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம் பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். போதுங்க, போதும். இதுக்கப்புறம் படிக்க வேணாம், ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன நடக்குதுங்க? ஐயா, கர்த்தர் எதை எதை செய்ய வேணாம்னு சொல்றாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்? நோ ப்ராப்ளம் வாட் அப்படின்றான். எல்லாம் ஓகே தானே அப்படின்றான். புரியுதுங்களா? நம்முடைய ஜனங்கள் நாட்களில் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் வாழ்ந்த மோசமான கேவலமான வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மத்தியில ராஜா இல்லை.
if only they had a king, the king would have given directions to live their lives. அவங்க வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு ஒரு ராஜா சட்டதிட்டங்களை நியமித்திருப்பான். இப்ப சட்டம் இல்ல, ஒழுங்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்க வாழ்க்கை கோளாறாய் போய்விட்டது. 31வது வசனத்தை மட்டும் படிங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாருங்க, தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். They continue to use the idol who had made, Micah had made all the time while the house of God was in Shiloh. How many of you understand that? கர்த்தர் அவங்களுக்கென்று ஒரு இடத்தை நியமிக்க வைத்து இந்த இடத்துல தான் நீ என்ன ஆராதிக்கணும்னு சொல்லும் போது மீகா உண்டு பண்ணினா பாத்தீங்களா அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தான் கோத்திரம் இப்ப இந்த விக்கிரகங்கள் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் விக்கிர ஆராதனை வழிபாடு செய்வதற்கு காரணர் யார்? மைக்கா. அம்மா தான், ஃபேமிலி தான், அது ஃபேமிலி தான். பாத்தீங்களா, ஒருவன் செய்த ஒரு தவறின் நிமித்தம் தேவனுடைய ஜனங்கள் சீர்கெட்டு வழி விலகி தேவன் விரும்பாத காரியம், தேவன் செய்யாதேன்னு சொன்னாரே அந்த காரியங்களை செய்தார்கள். இதுல கொடுமை என்ன தெரியுமா? அவர்கள் செய்வது அவர்களுக்கு நல்லது என்று பட்டது. They felt good about doing what God told them not to do. மூன்று காரியங்கள் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So what will happen when you reject God's word? When I use the word reject, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரியும், ஆனா அந்த வார்த்தை எனக்கு முக்கியம் இல்லை, என் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை முக்கியம் இல்லை என்று நீங்கள் தனியாய் அதை ஒரு பக்கம் வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதைத்தான் நான் உங்களுக்கு புறக்கணிக்கிறீர்கள் என்று வைக்கிறேன். அப்ப what happens when you reject God's word? 3 things. தேவனுடைய வார்த்தையை நீங்க புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னா 3 காரியங்கள் நடக்கிறது. முதல் காரியம், when you reject God's word, you cannot tell right from wrong. You cannot tell the right from the wrong. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் நல்லது என்ன கெட்டது என்ன என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. மீகாவை பாருங்களேன், அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதது நிமித்தம் தான் அவன் எந்தெந்த இடங்களில கர்த்தர் சபித்து போடுவாரோ அந்த இடங்களில கர்த்தரை பார்த்த ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறான். கிறுக்கனை பார்த்தீங்கன்னா அவன் தம்முடைய மகன், அவன் லேவியனே கிடையாது, அந்த லேவியனை தமக்கு ஆசாரியனா நியமிக்கிறான். அது அவனுக்கு சரி என்று படுகிறது. சரி, அவனுடைய பாதையில ஒரு லேவியன் வருகிறான், அந்த லேவியனை அவன் நியமித்து நீ எனக்கு ஆசாரியனா இரு என்று சொல்லுகிறான். அவனுக்கு அது சரி என்று படுகிறது, ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தவறு என்று தெரிகிறது. So because you do not have God's word, you don't know what is the right thing to do. You are doing the wrong thing. Am I making sense here? Yes. And you know what's the irony? The irony is you are so confident to ask God for anything because you do not know what God wants you to do. அதாவது தேவனுடைய வார்த்தை உனக்குள் இல்லை என்று சொல்லும் பொழுது நீ கேட்கறதெல்லாம் தேவனிடத்துல கேட்ப. கர்த்தர் சும்மா அப்படியே தலைய அடைச்சுக்கிட்டு என்னடா நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற என்று கேட்பதை போல நான் பார்க்கிறேன். It's a imaginary picture. Do you understand what I'm saying? When you disregard the word of God, when you reject the word of God, you do not know what you're doing is right or wrong. That's what today's church is doing. இன்றைக்குடைய சபை அதுதான் செய்து. தேவனுடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்கிறோம் போதுமா? நான் தினமும் சொல்லுவேன், உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையின் அனுபவமாய் காணப்பட வேண்டும். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும்.
இது வரைக்கும் நான் வேதமே படிக்கல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் படிக்கிறேன்னு இந்த இடத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் உங்களுடைய வேதனையாய் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையின் நடுவில் தேவனுடைய வார்த்தையை நுழைத்துக் கொள்ளுங்கள். Insert the word of God into your lives every day. Because you don't come on a Sunday, you don't come here for 1 hour to listen to the word of God, and then you will tick and just say quota has been met. What is the quota? Sunday I have come to church. நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டேன். ஆனா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படியா இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை அனுபவம் இருக்கணும். எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு தியானம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த அனுபவம் ஏன் இல்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம். You disregard or you reject the word of God. So point number 1, if you reject God's word, what happens? You cannot tell right or wrong. Yes, உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன என்று தெரியாது எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது. இரண்டாவது காரியம், let's go point number 2. What happens when you reject God's word? தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிக்கும் போது ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை கண்டு நீ ஏமாந்து போய் விடுவாய். When you reject God's word, you are deceived by the appearance of success. ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை கண்டு நானும் நீங்களும் ஏமாந்து விடுவோம். மீகாவை பார்த்தீங்கன்னா, மீகாவை பாருங்க, 1100 வெள்ளிக்காசுகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறான். அவனுக்கு அவன் வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான். அந்த ஆசாரியனை அவன் நியமிக்கிறான். எல்லாவற்றையும் நியமித்து அவனுடைய வாழ்க்கை நல்லா போய் கொண்டிருக்கிறது. அவனுக்கு எந்த ஒரு தடை, உபத்திரவம், எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை. அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை தோற்றத்தை கண்டு அவன் வாய்க்கூசாம என்ன சொல்றான்? இப்போ தேவன் என்னை ஆசீர்வதிப்பாருன்றான். So when he saw success in his life, when success appeared in his life, he got cheated. And he said, now God is going to bless me. Wow. கர்த்தர் இப்ப என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்? தேவனுடைய வார்த்தை அவன் புறக்கணித்தான். கர்த்தர் இதை செய்யாதுன்னு சொன்னாரு. விக்கிரகத்தை செய்யாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே மோசேயின் காலங்களில சொல்லிட்டாரு. நீ ஷீலோல நான் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், நீ அங்க போய் என்னை ஆராதின்னு சொல்லும்போது உன்னுடைய வீட்டுல நீ ஒரு அறையை உண்டு பண்ணி அதுல விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் வைத்து விட்டு நீ தேவனை ஆராதிக்கிறதை போல செய்கிறாய். It appears to us he is doing the right thing, and that's because everything appears to be so beautifully placed before him. அவனுக்கு முன்பாக எல்லாமே சரியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் ஆசீர்வாதம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எதுவுமே எதிர்ப்பு இல்லை என்று சொல்லி அவன் ஏமாந்து போய் விடுகிறான். You will be deceived too. People, you will also be deceived if you are not careful of having the word of God in your life. தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையை நடத்தாத பட்சத்தில் நீ ஏமாந்து போய் விடுவாய். The appearance of success. You must understand, you must let God's word to take over your life. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் வார்த்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். இல்லைன்னு சொல்லும்போது, வார்த்தை உனக்குள்ளே இல்லைன்னு சொல்லும்போது, வார்த்தைக்கு நடுவில் நீ வாழாமல் இருப்ப என்று சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்பாய் காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கண்டுவிட்டு நீ என்னதமா சொல்ல ஆரம்பிச்சிருவ? பாரு, தேவன் எப்படியா என்னை ஆசீர்வதிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கல, இவளை ஆசீர்வதிக்கல, என்ன மட்டும் ஆசீர்வதிக்கிறார், பாரியா 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 அப்படின்னு. சில நேரங்களில நாம் சில முடிவுகளை எடுப்போம், சில தீர்மானங்களை எடுப்போம். அந்த தீர்மானம் நமக்கு சாதகமாய் முடியும். Have you noticed that? I'm sure everyone would have come across that. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நேர்த்தியாய் நடக்கும், வழிகள் எல்லாமே திறக்கப்படும். என்ன அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஏன்? இங்கே தைரியமா சொல்லுவோம், இந்த இடத்துல சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் என்னை விதமாய் ஆசீர்வதித்தார், நான் காத்து கொண்டிருந்தேன். எப்ப காத்திருந்தேன்? தேவ பாதத்துல காத்திருந்தியா? ஆசீர்வாதம் வரணும்னு காத்திருந்தியா? நீங்க அப்படி போயிருக்கீங்களா தெரியாது. I had an encounter like that. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாய் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்.
மலேசியாவுல ஒரு ஃபுட் பிசினஸ் நமக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சிச்சு ஐயா, எதுவுமே தடை இல்லைங்க, பணம் பாட்டுக்கு வந்துச்சு, கடை திறக்கப்பட்டோம், அதற்கு பெர்மிஷன்லாம் அப்படியே கன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. மலேசியால பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டான், இந்தா நீ கடையை திறந்துக்கிறோம் அப்படின்ட்டான். ஜாமா வாங்குறதுக்கு எல்லாமே எனக்கு எல்லாம் வந்துருச்சு. பிரச்சனை என்னன்னா எல்லாமே பாதி பாதி என்ன நேர ஃபுல்லா நம்ம கடையை திறந்து ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஓப்பனிங் செரமனி வச்சு பெருசா செஞ்சு கடைசி என்ன நினைச்சு தெரியுமா, ஒரு மாசம் கூட கடை பிசினஸ் ஓடல. இதுல கொடுமை என்ன தெரியுமா, பாஸ்டர் ராஜன் வந்து தான் அந்த வீடு கடையை பே பண்ணி கொடுத்தார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? The appearance of success does not necessarily mean it is God's will for you to do certain things. ஒரே ஒரு மாசம் தான் கடையை அடைச்சிட்டோம். ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை கண்டு நானும் நீங்களும் ஏமாற்றப்படக்கூடாது. எந்த தீர்மானமாய் இருந்தாலும், especially when it concerns life, when it concerns money, when it concerns family, sit in the presence of God. தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமா இல்லையா, உடனே முழங்கால் படியிட்டுதான் ஆண்டவர் உடனே உனக்கு பதில் கொடுத்துடணும் அப்படிலாம் என்ன கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து காத்துரு. எப்போ ஆண்டவர் கொடுப்பார் தெரியுமா, வந்து நோட் பண்ணி ஓகே பெர்மிஷன் கிராண்டட் என்று சொல்ல மாட்டார். உனக்குள்ள ஒரு வார்த்தையை அனுப்புவார், உனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அந்த வார்த்தையும் சமாதானமும் உனக்கு நிரம்பி வலியும் பத்தியா, அப்ப நீ ஜெபிக்கும் போது உனக்கு ஒரு ஆறுதல் வரும். You will feel comfort, you will feel consolation, and that's where you will say I'm going forward to do this. அப்பொழுதுதான் நீ அப்படிப்பட்ட சரியான முடிவுகளை எடுக்கணும். சும்மா ஒரு நாள் முழங்கால் படிட்டு வா குடும்பமா ஜெபிப்போம் சொல்லிட்டு ஒரு நாள் முடிச்சிட்டு ஆமே பாஸ்டர் நாங்க இதை செய்ய போறோம். எப்படி ஜெபிச்சீங்களா? ஜெபிச்சிட்டோம் பாஸ்டர். முதல்ல கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சோம், துதி பாடலாம் பாடணும், நன்றி பலி இருப்பிடம் எடுத்தணும், நன்மை செய்த தேவன் எனக்கு நன்மை செய்கிறான்னு சொல்லி எல்லாம் பாடிட்டோம். அதாவது இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கல, ஆனால் ஆசீர்வாதத்துக்கான விசுவாசிக்கிறேன், நான் செஞ்சிட்டேன் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லி எங்கிட்ட வந்துடக்கூடாது. நான் கடைசியா ரூமுக்குள்ள கூப்பிடுவேன். காது உள்ளவர்கள் கேட்கணும். ஏன்னா அடிப்பட்டவனா நான் சொல்றேன், ஐயா 10 வாட்டி முடிவு பண்ணுங்கயா, சரியான முடிவா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்பொழுது நீங்க சரியாய் செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். So the second point is the appearance of success sometimes can deceive us. It's only when you have the word of God in you and you do not disregard it, you don't reject the word of God, and when the word of God is leading you, then you will see the appearance of success and you will see the hands of God. என்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் நடுவில் இல்லையோ, ஆசீர்வாதம் வருகிறது, ஆசீர்வாதத்தை தோற்றத்தை நீங்க பார்க்கிறீங்க, ஆஹா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஏமாந்து போய் விடாதீர்கள். That's point number 2. Let's go to point number 3. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால், அல்ல கேளுங்க, பாவத்தின் வேரை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. When you disregard, when you reject the word of God, you cannot deal not with sin, you cannot deal with the root of sin. பாவத்தின் வேர், புரியுதுங்களா? ஒரு மரத்துக்கு வேர் இருக்குதானே, அந்த வேர் ஆழமா இருக்கிறதுனால தான் மரம் என்ன செய்யுது, நிக்குது. ரைட்டுங்களா? அப்ப பாவத்தின் வேர் ஒன்று இருக்கிறது. நாம் பாவம் செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு கீழே நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பாவத்தின் வேர் படுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வளர்ச்சியை நான் தடுக்க முடியவில்லை. ஏன் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால், எனக்கு அந்த வேர் எனக்குள்ள இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தை எனக்குள் காணப்படவில்லை. ஏன் காணப்படவில்லை என்று சொன்னால், எனக்கு அது தேவையில்லை. How many of you understand what I'm saying? என்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ, நமக்கு நல்லது என்ன கெட்டது என்று தெரியாது, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று புரியாது.
அதனால நீங்கள் பாவத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாவத்துக்கு கீழே ஒரு வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேரை உங்களால பிடுங்க முடியல. You cannot uproot the root because you do not have the word of God. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஆழமாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த வேரை நீங்க பிடுங்க வேணாம், கர்த்தரை பிடுங்கி எடுத்துருவார். ஆமென். When you reject God's word, நீங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனையே புறக்கணிக்கிறீர்கள். ஏனென்றால் ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது. ரைட்டுங்களா? In the beginning was the word and the word was with God and the word was. When you reject the word of God, automatically take note, you are rejecting God. நீங்க தேவனை புறக்கணிக்கிறீர்கள். And when you reject God, you don't have God in your life. ரைட்டுங்களா? தேவனை நீங்கள் புறக்கணிக்கும் போது தேவன் உங்கள் மத்தியில இல்லை. அப்ப நீங்கள் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் மீகாவுக்கும் எந்த ஒரு எல்லா சம்பந்தமும் இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு வித்தியாசம் இல்லையே. ஏனென்றால் மீகாவுடைய வாழ்க்கையில, மீகாவுடைய பேர் என்ன, அர்த்தம் என்ன? உம்மை போல, தேவனை போல யார் உண்டு? ஆனா அவன் செஞ்சதை பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில தேவன் தேவனாய் இருக்க மாட்டார், உங்க வாழ்க்கையில தேவனே இருக்க மாட்டார். So you will maximize your own agenda thinking that it is all right. நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுவும் பிரச்சனை என்னன்னா பாவத்தை செஞ்சுட்டு இதுவும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம அப்படியே ஜெபிப்போம். தேவன் உங்கள் மத்தியில இல்லைன்னு சொன்னா மீகாவின் தேவன் அவர்கள் மத்தியில இல்லாதனால மீகாவே தேவனாய் மாறிவிட்டான். பாத்தீங்களா? So when you do not have God as your king, who is the king of your life? Yourself. If you do not have God, if you do not have Jesus, even if you do not have Jesus in your life, you are king. There is cost involved, people. There is cost involved if you do not have God in your life. When you reject God, when you reject God's word, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது, தேவனை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது பாவத்தின் வேரை உங்களால பிடுங்கி எடுக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ரைட்டுங்களா? அப்ப நாம் எதை நோக்கி போகிறோம்? ஜீவனை நோக்கி போகல. எதை நோக்கி போகிறோம்? மரணத்தை நோக்கி போகிறோம். வேணுமா? அல்லது இன்றைக்கு யார் உன் தேவன் என்று சொல்லி நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அந்த தேவனை உங்களுடைய வாழ்க்கையில தேவனாய் வைக்கிறீர்களா? ஏனென்றால் தேவனை நீங்க உங்க வாழ்க்கையில வைக்கும் போதுதான் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வளர ஆரம்பித்து விடும். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.